வந்தாச்சு. ஸோ பூனை நல்லா வந்து ஹாப்பியாக ஜாலியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிறோம். ஸோ நம்ம வந்து பூனையை பேக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பூனையோட பேஸ்கெட். ஸோ இந்த பேஸ்கெட்டில் நம்ம பூனையை வச்சு கொண்டு போகிறோம். ஸோ எங்கே போனாலும் இந்த பேஸ்கெட்குள்ளே வச்சு தான் நாங்கள் இந்த பூனையை கொண்டு போவோம். பாருங்கள், பூனை எவ்வளோ அமைதியாக நல்ல பிள்ளை மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ நம்ம வந்து இந்த பூனையை வந்து இப்போ நான் உங்களை காட்டுறேங்க பாருங்கள், எப்படி முழிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஸோ இந்த பூனை நான் நினைக்கிது, நம்மளை எங்கடா கூட்டிகிட்டு போகிறாங்க பேஸ்கெட்குள்ளே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூனை நம்மளை வந்து நினச்சிட்ருக்கு. பாருங்களேன் எப்படி உள்ளக்கே ஒரு குட்டியான இடத்துல எப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் பூனை இருக்குல்லையா, ஸோ இந்த பேஸ்கெட்டோடு தான் இப்போ நம்ம வந்து பாட்டி வீட்டுக்கே போகிறோம். ஸோ இப்போ நம்ம பூனையை ஒரு வேலையாக வந்து நம்ம பேக் பண்ணியாச்சு. எப்படி உட்காந்துருக்கு பாருங்களேன். ஸோ இது தாங்க வந்து மெயின். ஸோ இதுதான் வந்து பூனை வந்து பாட்டி போகிற சாண்டு. ஸோ இது நாங்கள் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டோம். ஸோ இதுதாங்க மெயினு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பூனை எடுக்கிறோமோ இல்லையோ, இந்த கண்டிப்பாக இந்த சாண்டை நாங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுருவோங்க. ஸோ இதில் தான் வந்து பூனை வந்து பாட்டி போகும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த பூனையை கொண்டு போய் காரில் வச்சிடலாம். பூனை பார்க்குது, எங்கடா நம்மளை பேஸ்கெட்டில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, இப்போ என்னடா காரில் வந்து ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூனையை நாங்கள் எப்போவுமே வந்து காரில் போகும்போது இப்படி தான் நாங்கள் வந்து வச்சுருப்போம். கொஞ்ச நேரத்தில் வந்து என் தம்பி எடுத்து மடியில் வந்து வச்சுருவான். பாருங்கள் எப்படி முழிக்குது பாருங்கள், திருட்டு முழிக்குது. பயமாக இருக்குங்க இப்படியெல்லாம் பார்க்கும்போது. பாருங்கள் முழிக்கிற மொழியை பாருங்கள். ஸோ இப்போ என் தம்பி வந்து எடுத்து மடியில் வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள் பூனை எப்படி அமைதியாக வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பூனைக்கு மேலே நம்ம இந்த மாதிரி தடவி விட்டால் அது மாதிரி கண்ணை மூடிட்டு படுத்து தூங்கிடுவோம். அது பாருங்கள், என்னடா நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், தலையில் வந்து நம்ம இந்த மாதிரி தடவி விட்டதுனால அது கண்ணை மூடிடுச்சு பாருங்களேன். ஸோ அதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அது வந்து எழுந்திரிச்சோம் பாருங்கள், எந்திரிச்சிச்சு பாருங்கள் எப்படி முழிக்குது பாருங்களேன். பாருங்கள் தலையில் பண்ண உடனே தூங்கிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ முக்கியமாக நம்ம அந்த தலையில் வந்து இந்த மாதிரி தடவி விட்டால் அது வந்து தூங்கிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாட்டி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ பூனையை கொண்டு வந்து காரில் வச்சாச்சு. ஸோ பூனையோட திங்ஸும் எடுத்து காரில் வச்சாச்சு. பூனையோட ஃபுட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா பூனை வந்து பாட்டி போடுற சாண்டு, தென் ஸ்பூன், பவுல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பூனைக்காண்டிய திங்ஸ் எல்லாமே. பாருங்கள் பூனை எப்படி எந்திரிச்சு பார்க்குது பாருங்களேன். ஸோ இப்படி தாங்க நாங்கள் எப்போவுமே வந்து வெளியில் போனால் அந்த பூனை எடுத்துகிட்டு போயிடுவோமா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ண இந்த மாதிரி எந்திரிச்சு இப்படி பார்த்துட்ருக்கோம். பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, எப்படி இருக்குது பாருங்களேன். பாருங்கள் என் தங்கச்சி இந்த மாதிரி வந்து தலையில் தடவி விட்டதுனால யாரா நம்மளை தடவுறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குது. காண்டியே ஒரு ஸ்டிக்கு, இது வந்து விளையாடுற ஸ்டிக்கு. ஸோ இது நம்ம வந்து இந்த மாதிரி ஆட்டிகிட்டு இருந்தோம்னா அதில் ஒரு பெல் இருக்கும், அது சத்தம் கேட்கும் இல்லையா. ஸோ அதை அப்படியே வந்து பின்னாடி திரும்பி பார்த்தோம். இது வந்து நம்ம எங்கேருந்து இது நம்ம ஆட்டினாலும் அந்த சவுண்டு கேட்டு அப்படியே எந்திரிச்சுருங்க. ஸோ பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே நிற்கிறோம், பூனை அங்கே நிற்குது, ஒரு ரொம்ப தூரத்தில் நிற்கிது. இப்போ நம்ம பூனை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டினா அது வந்து யாரும் நம்மளை கூப்பிடுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அப்படியே ஓடி வந்துடும். ஸோ இப்போ நம்ம பாட்டி வீட்டுக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கான வீடியோ கொஞ்சம் நேரத்தில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க.